அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஃப்ரீ ICT Tutorials Tamil. இந்த வீடியோவில் நாங்கள் படிக்க போவது தரம் 6 ICT அலகு 2 கணனி ஆய்வுக்கூடத்தை பாதுகாப்பாக பயன்படுத்தல். இது போன்ற பயனுள்ள ICT வீடியோக்களை நீங்கள் தொடர்ச்சியாக பெற்றுக்கொள்ள இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் என்பதை கொடுத்து வைப்பதன் மூலம் நான் போடுகின்ற வீடியோக்களை உடனுக்குடன் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். நீங்கள் உங்களுடைய பாடசாலையில் உள்ள கணனி ஆய்வு கூடத்திற்கு செல்லும் போது அங்கு சில விடயங்களை பின்பற்ற வேண்டிய தேவை உள்ளது. கணனி ஆய்வு கூடத்தை முறையாகவும் பாதுகாப்பாகவும் கையாள வேண்டிய நடைமுறைகளை 2 வகைப்படுத்தலாம். அதில் ஒன்று உங்கள் பாதுகாப்பிற்காக பின்பற்றத்தக்க நடைமுறைகள், அதாவது கணனியை பயன்படுத்துபவர் தனது பாதுகாப்பிற்காக பின்பற்ற வேண்டிய நடைமுறைகள் என்னென்ன என்று பார்க்கலாம். இரண்டாவதாக கணனி மற்றும் ஏனைய சாதனங்களின் பாதுகாப்பிற்காக பின்பற்றத்தக்க நடைமுறைகள். கணனி மற்றும் கணனி சார்ந்த உபகரணங்களை பாதுகாப்பதற்காக என்னென்ன நடைமுறைகளை பின்பற்ற வேண்டும் என்பது பற்றி பார்க்க இருக்கின்றோம். அதில் முதலாவதாக உங்கள் பாதுகாப்பிற்காக கடைபிடிக்க வேண்டிய விடயங்கள் என்னென்ன என்று பார்க்கலாம். மின்னுடன் தொடுக்கப்படும் கம்பி, வயர் மற்றும் குதை, சுவிட்ச் போன்ற சாதனங்களை தொடுவதை தவிர்க்க வேண்டும். நீங்கள் சிறிய மாணவர்கள், ஆகவே கட்டாயமாக மின்னுடன் தொடுக்கப்படும் வயர் மற்றும் சுவிட்ச் போன்ற சாதனங்களை தொடக்கூடாது. அதாவது மின்சாரம் எங்கள் மேல் பாய்ச்சக்கூடிய சந்தர்ப்பம் உள்ளது. அதனால் பாரதூரமான விளைவுகளை நாங்கள் சந்திக்க வேண்டிய நிலை ஏற்படலாம். ஆகவே அந்த சுவிட்சில் நீங்கள் கைகளை தொடக்கூடாது. இரண்டாவதாக பார்த்தோமானால் ஆய்வுக்கூடத்தில் இருந்து வெளியேறும் கதவு பற்றி அறிந்திருக்க வேண்டும். கணனி ஆய்வுக்கூடத்தில் இருக்கின்ற கதவானது புஷ் புல், அதாவது தள்ளுதல் இழுத்தல் போன்ற செயற்பாட்டின் மூலமாக திறந்து மூடக்கூடிய கதவாகத்தான் காணப்படும். ஆகவே அது பற்றி நீங்கள் தெளிவாக அறிந்திருக்க வேண்டும். தீயணை கருவி இருப்பின் அதனை பற்றியும் அறிந்திருக்க வேண்டும். கணனி ஆய்வுக்கூடத்தில் மின் உபகரணங்கள் தான் காணப்படுகின்றது. ஆகவே கட்டாயமாக அங்கு தீயணை கருவி இருக்கும். மின் ஒழுக்கினால் ஒரு தீ பற்றி எரியும் போது அதனை அணைப்பதற்காக அந்த தீயணை கருவியை எவ்வாறு கையாள்வது என்பது பற்றியும் ஆசிரியரின் உதவியுடன் அதனை அறிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக கணனி ஆய்வு கூடத்தில் ஓடி பாய்ந்து விளையாடுவதை தவிர்க்க வேண்டும். நீங்கள் சிறுவர்கள், ஆகவே ஓடி பாய்ந்து விளையாடுவது வழமை. ஆனால் கணனி ஆய்வு கூடத்தில் இவ்வாறான செயற்பாடுகளை நீங்கள் மேற்கொள்ளக்கூடாது. அங்கு உள்ள உபகரணங்களுக்கு சேதம் ஏற்படக்கூடிய சந்தர்ப்பம் ஏற்படலாம். உங்களுக்கும் உபகரணங்களினால் அசௌகரியங்களை சந்திக்க வேண்டிய நிலைமை ஏற்படும். மின் உபகரணங்கள் என்றபடியால் மிகவும் கவனமாக கையாள வேண்டும். அடுத்ததாக பார்க்கலாம், கணனி சாதனங்களின் பாதுகாப்பிற்காக கடைபிடிக்க வேண்டிய நடவடிக்கைகள் என்னவென்று. அதில் முதலாவது பயன்படுத்திய உபகரணங்களை உரிய இடங்களில் வைத்தல் வேண்டும். இப்போ கணனி ஆய்வு கூடத்தில் நீங்கள் ஒரு உபகரணத்தை எடுத்து இன்னொரு கணனி இருக்கும் இடத்தில் பயன்படுத்தி விட்டு அதில் அப்படியே விட்டு செல்வதில்லை. நீங்கள் பயன்படுத்திய பின்னர் அந்த உபகரணம் எங்கிருந்து பெறப்பட்டதோ அந்த இடத்தில் கட்டாயமாக வைக்க வேண்டும். அடுத்தது திரவங்களினால் உபகரணங்களிற்கு சேதம் ஏற்படலாம். ஆகையால் ஆய்வு கூடத்திற்கு உணவு, நீர் அல்லது வேறு திரவ வகைகள் ஆகியவற்றை கொண்டு வருவதை தவிர்க்க வேண்டும். கணனி ஆய்வு கூடத்தை பொறுத்தவரையில் அங்கு மின் உபகரணங்கள் காணப்படுகின்றது. அங்கு நீங்கள் உணவுப் பொருட்களையோ, நீர், தண்ணீர் மற்றும் நீர் ஆகாரங்களையோ, சிற்றுண்டிகளையோ எடுத்து செல்லக்கூடாது. அங்கு வைத்து சாப்பிடவும் கூடாது. ஏனென்று சொன்னால் நீங்கள் சாப்பிடும்போது சில உணவு பொருட்கள் கீழே விழக்கூடும். ஆகவே அங்கு எறும்பு, கெரப்பான், எலி போன்ற விலங்குகள் அங்கு வரலாம். அவற்றின் மூலம் கணனி உபகரணங்களுக்கு சேதம் ஏற்படலாம். அடுத்ததாக தூசியை இழிவாக்குவதற்கு பாதணிகளை கழற்றி வைத்துவிட்டு ஆய்வுக்கூடத்தினுள் பிரவேசிக்க வேண்டும். இப்போ கணனி ஆய்வுக்கூடத்துக்கு அண்மையில் உள்ள சுவர் அல்லது கணனி ஆய்வுக்கூடத்தின் கதவில் பார்த்தீர்களாயின் ஒரு பாதணி ஷூவின் படம் போட்டு அதில் வெட்டப்பட்டிருக்கும். அதற்குரிய மீனிங் என்ன என்று சொன்னால், நீங்கள் ஆய்வுக்கூடத்தில் நுழையும் போது பாதணிகளை கழற்றி விட்டு செல்ல வேண்டும். பாதணிகளில் உள்ள அழுக்குகள் ஆய்வுக்கூடத்தில் செல்வதை தவிர்ப்பதற்காக இதனை மேற்கொள்ள வேண்டும் கட்டாயம்.
கட்டாயமாக. அடுத்தது சரியான அறிவுறுத்தல்கள் இல்லாமல் சாதனங்களுக்கு மின் வலுவை வழங்கலாகாது. கணனி ஆய்வுக்கூடத்திலோ அல்லது உங்கள் வீட்டிலோ கணனியை பயன்படுத்தும் போது சரியான அறிவுறுத்தல் இல்லாமல் சாதனங்களுக்கு மின் வலுவை வழங்கக்கூடாது. அடுத்ததாக ஆய்வு கூடத்தையும் எல்லா உபகரணங்களையும் தூசி படாமல் துப்புரவாக வைத்திருத்தல் வேண்டும். கணனி என்பது ஒரு மின் உபகரணம். தூசி மற்றும் வெப்பம் ஆகியவற்றில் இருந்து எவ்வளவு தூரமாக அந்த உபகரணம் உள்ளதோ அதற்கேற்ப அது தொழிற்படும் தன்மையும் நீண்ட காலமாக இருக்கும். அதற்காகத்தான் ஒரு கணனி ஆய்வு கூடத்தில் ஏர் கண்டிஷன் ஏசி போடுவது வழமை, அந்த உபகரணங்களை குளிர்ச்சியாக பேணுவதற்காக. புறத்தேக்கக சாதனங்களை கணனியுடன் இணைக்கும் போது நச்சு நிரட் சோதனையை செய்ய வேண்டும், அதாவது வைரஸ் ஸ்கேனிங். கணனியுடன் ஒரு புறச்சாதனம் ஒன்றை தொடுக்கும் போது, உதாரணமாக பென்ட்ரைவ் ஒன்றை நாங்கள் கணனியுடன் தொடுக்கும் போது கட்டாயமாக வைரஸ் ஸ்கேனிங் செய்ய வேண்டும். அதற்குரிய மென்பொருள் நிறுவப்பட்டிருக்க வேண்டும் அந்த கணனியில். அதன் மூலம் நச்சு நிரல் சோதனையை மேற்கொள்ள வேண்டும். நீங்கள் கணனியுடன் தொடுக்கின்ற அந்த பென்ட்ரைவில் வைரஸ் காணப்படுமாயின் அந்த கணனிக்கும் வைரஸ் தொற்று ஏற்படக்கூடிய சந்தர்ப்பம் உள்ளது. ஆகவே மிக கவனமாக இருக்க வேண்டும். எப்பொழுதும் கணனியுடன் நீங்கள் புறச்சாதனம் ஒன்றை தொடுக்கும் போது ஸ்கேன் செய்துவிட்டு தான் அந்த புறச்சாதனத்தை ஓப்பன் பண்ண வேண்டும். ரைட். அடுத்ததாக பயன்படுத்திய பின்னர் எல்லா உபகரணங்களையும் உகந்தவாறு நிறுத்தம் செய்தல் வேண்டும். நீங்கள் பயன்படுத்திய கணனி மற்றும் கணனி சார் உபகரணங்கள் அனைத்தையும் சரியான விதத்தில் அதற்கு உரிய முறையில் நிறுத்துதல், ஆஃப் செய்தல் வேண்டும். அதனையும் கவனித்துக் கொள்ள வேண்டும் கட்டாயமாக. இவ்வாறான செயற்பாடுகளை நாங்கள் பின்பற்றுவதன் மூலம் கணனி ஆய்வு கூடத்தில் உள்ள கணனிகளின் நீண்டகால பாவனையை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். இதன் தொடர்ச்சியை மீண்டும் அடுத்த காணொளியில் பார்க்கலாம். நன்றி.